ஆக்கிரமிக்கிற அளவுக்கு அவங்க முயற்சிக்கிறாங்களா நம்மளுடைய அறியாமை. புரியுதா உங்களுக்கு? இந்த சமுதாயத்தினுடைய அறியாமை தானே. எங்கெங்கெல்லாம் வக்ஃப் சொத்து இருக்குதுன்னு எந்த இஸ்லாமியனுக்கு தெரியும்? 800 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டவர்கள் என்ற பெருமை மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு. ஆனா அந்த பெருமைக்கான அடையாளங்கள் நாம் உருவாக்கி வைத்த இஸ்லாமிய களஞ்சியங்கள், சொத்துக்கள், சேமிப்புகள் எங்க போச்சு? எங்க போச்சு? எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? ஆனா இந்த முஸ்லிம்கள் தான் இன்னைக்கு எப்படி இருக்கும்? கையேந்தி நிக்கிறோம். நம்ம ரொம்ப ஏழ்மை வறுமை கீழே வாழ்றோம்னு இன்னைக்கு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ரங்கநாத் மிஸ்ரா, ராஜேந்திர சர்ச்சாரு பல கமிஷன் போட்டாங்க. அதெல்லாம் என்ன சொல்லுது? முஸ்லீம் ரொம்ப கீழே இருக்காங்க, வறுமையில் இருக்கிறாங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் சொத்துக்களை தூக்கி கொடுத்துவிட்டு வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடுனதுக்காக படிக்க வேணாம், ஆங்கிலம் பேசக்கூடாது, இங்கிலீஷ் பேசக்கூடாது, வெள்ளைக்கார மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, ட்ரெஸ் கூட போடக்கூடாது, அப்படி பேசி தூக்கில் போடப்பட்டவர்கள் எல்லாம் உலமாக்கள், ஆலிம்கள். நீங்க வரலாறு தெரிஞ்சுக்கணும். சாதாரணமான முறையில் இல்ல. வெள்ளைக்கார எந்த கோயிலுக்குள்ளேயோ சர்ச்சுக்குள்ளேயோ குருத்வாரங்களுக்குள்ளேயோ பூந்து சுடல, பள்ளிவாசலுக்குள்ள பூந்து சுட்டான் துப்பாக்கியால. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் கூனி மஸ்ஜித்னு இருக்கு, ரத்தக்கரை படிந்த பள்ளி, அதுக்கு பேரே. பள்ளியில தான் முஸ்லிம்கள் என்ன பண்ணாங்க? உலமாக்கள், ஆலிம்கள், மார்க்கத்தை கற்றறிந்தவர்கள் வெள்ளையர்களுக்கு எதிராக போராடணும். வெள்ளைக்காரன் இந்த நாட்டை அடிமைப்படுத்துறான். ஏன்னா முஸ்லிம்கள் அதை இழப்பா நினைச்சாங்க. நம்மள்ட்ட இருந்தது ஏ அமாரா தேஷ். இன்னைக்கு எவன் சொல்றான் ஏ அமாரா தேஷ்? ஒரு முஸ்லிமுக்கு தான் 100% சொல்ற தகுதி இருக்கு. ஏ அமாரா தேஷ். இந்த தேசத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்கல எந்த முஸ்லிமும். விட்டு கொடுத்தோமா? இன்னைக்கு பேசுறான் சலோ பாகிஸ்தான். நாங்க அன்றைக்கு எந்த முஸ்லிமும் அங்க போகல, கபிரிஸ்தானுக்கு வேணா போனாரு. எந்த முஸ்லிமும் எங்களுக்கு பாகிஸ்தான் போனோமா? இந்த நாட்டை விரும்பி நேசித்து இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்து சொத்தை கொடுத்து படிப்பை இழந்து எல்லாத்தையும் தூக்கி கொடுத்து இந்த நாட்டின் அடையாளமாக இருக்கிற இஸ்லாமியர்களான நாம இன்றைக்கு இப்படி இருக்கிறோம்னா நம்முடைய அறியாமை. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அறிவற்ற ஒரு சமூகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வகையில பாத்தீங்கன்னா ஒரு பலகீனமான சூழலை பார்த்தாங்க. அதனாலதான் அல்லாஹ் கூட சொல்லுவான், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். ஒருத்தர் இல்மை கற்றவர் கல்லாதவர் சமமாக மாட்டார், ஈக்குவல் ஆக முடியாது. இல்மை கற்றுக்கொள்ளுங்க, படிங்க, அதிகமாக தெரியுங்க, சரியான வகையில பயணிக்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எல்லாம் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு நீங்கள் போடுகிற விதை தான் விருட்சமாகும். நீங்க வளர்ந்து நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் அடுத்தடுத்த சந்ததிகள்கிட்ட சரியான ஒரு இல்மை கொண்டு போய் சேர்க்கணும். நமக்கு தேவை அதுதான். நீங்க நல்லா புரிந்துக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற விஷயத்தை மட்டும் அதான் சொன்னாங்க. இப்னு சீனால இருந்து பல பேரை, சயின்ஸுக்கு முன்னோடி இஸ்லாமியர்கள் தான். நீங்க இந்த நம்பர்லாம் இருக்குல்ல, இந்த நம்பர் யார் கண்டுபிடிச்ச நம்பர்? இது 1 2 3 4 யார் நம்பர்? இட்ஸ் நாட் a ரோமன் நம்பர், இட்ஸ் அரபிக் நம்பர். ரோம் நம்பர்ங்கிறது பள்ளிக்கூடத்தில் போடுவீங்கல்ல, இப்படி ஒன்ன போட்டு மேல கோடு கீழே கோடு, இப்படி 2 கோடை போட்டு இப்படி கோடு பார்த்துருக்கீங்களா? 5th ஸ்டாண்டர்டுக்கு கைசாதா இல்லைங்க, இப்படி வி மாதிரி போட்டு மேலே போடுவான் கீழே போடுவான். 10th ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸ் போடுவான். இதுதான் அவன் கண்டுபிடிச்சது. இந்த 1 2 3 4 இதெல்லாம் அரபிக் நம்பர், இங்கிலீஷ் நம்பர் கிடையாது. கேலண்டரை கண்டுபிடிச்சது இஸ்லாமியர்களுங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல தான் இந்த ஹிஜ்ரி நாட்காட்டியினுடைய அவசியத்தின் புரிதல் வருது. அது தேவைப்படுது. பத்ரா உஹதா எப்படி ஆண்ட கணக்கு. இப்ப கூட ரிபப்ளிக் டே ஃபர்ஸ்டா இண்டிபெண்டன்ஸ் டே ஃபர்ஸ்டானா சில பேருக்கு டவுட். எதுப்பா ஃபர்ஸ்ட்? ரிபப்ளிக் டே ஃபர்ஸ்ட் ஆயாக்கி இண்டிபெண்டன்ஸ் டே ஆயா? இண்டிபெண்டன்ஸ் டே ரிபப்ளிக் பாத்தீங்களா? கைகோ ஹமே ஹஸ்தே கைகோ ஆதா ஐசா. ஜனவரி ஃபர்ஸ்ட் வருது, ஆகஸ்ட் அப்புறம் வருது. கரெக்டா இல்லையா? ஜனவரி 26 ரிபப்ளிக் வருது, ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே வருது. ஆனா இயர்ல 1947ல ஆகஸ்ட் 15ல இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுச்சு, சுதந்திரம் ஆயிடுச்சு. ஆனா 1950 ஜனவரி 26ல தான் ரிபப்ளிக் ஆகுது. அப்போ ஒரு ஆண்டு கணக்கு போடணும்னா அதுக்கு இயர்ஸ் தேவை. அது எது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேவை. அதுக்கு வந்ததான் ஹிஜ்ரி. புரியுதா உங்களுக்கு? எதுக்கு வந்துச்சு ஹிஜ்ரத்னு? அதுக்கு முன்னாடி தெரியாது. உலகத்துல இன்னைக்கு உங்கள்ட்ட உருது பேசுற, உருது லத்தீன் கிரேக்கம் எல்லாம் சம்பந்தம் இருக்கு. இன்னைக்கு கூட 7 8 9 10ங்கிற நம்பரை கொண்டதுதான் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். டு யூ நோ தட்? 7 நம்பர்னு அர்த்தம். 7 நம்பர்
செப்டம்பர்னு இருக்குல்ல, இன்னைக்கு 9 மந்த் தானே அது, இன்னைக்கு 9வது மாசம். ஆனா செப்ட்னா சாத்துனா 7, சாத்து நம்பர், அது செப்ட் நம்பர். ஆட்டுனா 8, ஆட்டு நம்பர். அக்டோபஸுமா 8 கால் பூச்சிக்கு. சான்ஸ்கிரிட்ல கூட சொல்றாங்க அஷ்டமி நவமின்னு, 8 9க்குள்ள சொல்லுது. அக்டோபர், அக்டோபர்னா 8ஆம் நம்பர், நவம்பர்னா 9ஆம் நம்பர், டிசம்பர்னா 10ஆம் நம்பர். இடையில தான் ஜூலியட் சீசர் அகஸ்டியன் பேர்ல ஜூலை ஆகஸ்ட் நுழைஞ்சிச்சு. அதனாலதான் ரெண்டுக்கும் 31 டேஸ் வந்துச்சு, பிப்ரவரிக்கு 28 டேஸ் குறைஞ்சிச்சு. ஏன்னா முஸ்லிம்கள் உலகத்தின் வல்லாதிக்கத்துக்கு பெரிய சவால் விட்டு உலகத்தின் அன்றைக்கு இருந்த ரோப் வாரசி, அதான் உலக வல்லரசு. இன்னைக்கு மாதிரி இன்னைக்கு அமெரிக்கா ரஷ்யா இருக்குல்ல, அன்னைக்கு உலகத்தில் அவன் தான் இருந்தான். ஆனா ரசூல்லா அவங்க நுபுவத்தை பெற்று தூதராகி உலகத்தின் ஆக சிறந்த ஒரு இஸ்லாமிய ஆட்சியையும் நடைமுறையும் காட்டிய பிறகு அத்தனையும் வீழ்ந்து போய் நின்றது. இன்றைக்கு இருக்கிற ரோம் எல்லாம் இருண்ட கண்டமாக மாறி போய் நின்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மொரோக்கோவில் இருந்து பல்வேறு ஸ்பெயின் வரைக்கும் இஸ்லாம் ஆதிக்கம் செலுத்தியது உலகத்தை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தை எனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு. இன்னல்லாஹ ஸவாலில் அருள் ஃபரஐத மஷாரிகஹா வ மகாரிபஹா, கிழக்கும் மேற்கும் என்னுடைய உம்மத்தின் ஆட்சியாக தெரிகிறது. அல்லாஹ் அப்படியே எனக்கு இந்த பூமியை சுருட்டி காட்டினான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படித்தான் முஸ்லிம்கள் உலகத்தில் மேலெழும்பி நின்றாங்க. அதுதான் ஹிஸ்டரி, வரலாறு. ஏன்னா மாசம் கூட தெரியாம இருந்தாங்க இவங்க. அதை கூட இடையில நுழைச்சு அந்த அர்த்தம் இல்லாம செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 7 8 9 10 வைக்கல, 9 10 11 12 ஆக்கியிருக்கான். இப்படி இருந்த வரலாறு, உலக வரலாறு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும், இல்மை தேடணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அதைத்தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்று தந்தான். ரப்பி ஸித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து. நீங்க அதற்காக வேண்டி மெனக்கெடுங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் கல்விகளை பெற்று நீங்கள் அதையும் பெற்றாதான். மார்க்க கல்வி உலக கல்வின்னு நீங்க ரெண்டையும் தனியா பிரிக்க கூடாது. இந்த கண்ணு வேணுமா இந்த கண்ணு வேணுமான்னு கேட்டா ரெண்டும் தான் எனக்கு வேணும், புரியுதா? இந்த கண்ணா இந்த கண்ணா அப்படி இல்ல. எனக்கு அல்லாஹ்வுடைய ரசூலின் வழியாக மார்க்கத்தையும் கற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த உலகத்தின் கல்வியாய் உன்னை வச்சிருக்கானா, அதையும் நான் பெறுவேன், ரெண்டையும் பெறுவேன். ஆனா ரெண்டையும் ஒன்று சேர பெறுவேன். ஒரு சக்கரத்தில் வண்டி ஓட்ட முடியாது, கவுந்துரும். ஒரு சக்கரத்தில் வண்டி ஓடாது, 2 சக்கரம் வேணும். அந்த மாதிரி 2 கல்வியும் வேணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பிள்ளைகளிடத்தில் இங்கே வந்திருக்கிற நம்ம இடத்துல அந்த உள் உணர்வுகளை ஏற்படுத்தட்டும். சரியான பாதைகளிலே அல்லாஹ் நம்மளை பயணிக்க வைக்கட்டும். இந்த மார்க்கத்தின் இல்முகளை எல்லா வகையிலும் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே ஆக சுடர் விடுகிற ஜோதிகளாக பரவ செய்யட்டும். பரவலாக இது போன்று பாடசாலைகளும் மக்தபும் மதரசாக்களும் ஏனைய வகையிலான இல்மை தருகிற ஆலிம்களாக, மார்க்க அறிஞர்களாக, தலைமை பீடத்திலே உட்காரக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை மாற்றட்டும். அப்படிப்பட்ட விதங்களிலே இங்க இருக்கிற நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.